இன்றைக்கி நம்ம எந்த சம் பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட் எக்ஸ் வந்து 3, 4, 6, 8 எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் ஆர் வந்து எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். ரிலேஷன் வச்சு எழுதும்போது எப்படி எழுதணும்? எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எக்ஸ் டு என்குள்ளே உள்ள ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் வேல்யூ நம்ம எடுத்து எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரிலேஷன் வந்து தெரியணும்னா எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அப்போ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போது எக்ஸ் வேல்யூ 3 இருக்கும்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அது இது வந்து ஸ்கொயர் தானே போட்டிருக்காங்க. அப்போ 4 இருந்தால் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 இருந்தால் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 இருந்தால் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 1 வந்து 17. 6 ஸ்கொயர் வந்து 6 6 36. 36 ப்ளஸ் 1 வந்து 37. 8 ஸ்கொயர் வந்து 8 8 64. 64 ப்ளஸ் 1 வந்து 65. ஓகேவா? இப்போ எக்ஸ் சைடில் இருக்க எல்லா ஃபேக்டர்ஸ்க்கும் எஃப் ஆஃப் சைடில் ஒரு ஃபேக்டர் இருக்குது. கரெக்டாக? அது வந்து நம்ம வந்து ஆரோ போடும்போது எல்லாமே நம்மளுக்கு ஆரோ மார்க் ஆகும். கரெக்டாக? அதனால் ஆர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என்.